அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்டப் போவது மட்டக்களப்பு பாரம்பரிய முறையில் மரவள்ளிக்கிழங்கு சொதி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க தொடங்குங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதற்கு நான் எடுத்துக்கொண்டது ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு கசப்பு தன்மை இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும். அப்போ தான் சொதிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல மரவள்ளிக்கிழங்கு சொதிக்கேற்ற துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறேன். மட்டக்கிழப்பில் சொதிக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு. எத்தனை கறி வச்சாலும் கடைசியாக சாப்பிட்றதுக்கு சொதி வைப்பதுண்டு. அதிலும் மரவள்ளிக்கிழங்கு மிகவும் முக்கியத்துவமானது. மரவள்ளிக்கிழங்குடன் இறால் கருவாடு, மாசி கருவாடு, இன்னும் வேறு எந்த வகையான கருவாடு என்று சொன்னாலும் சேர்த்து சொதி வைக்கலாம். மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். தனியே வெள்ளிக்கிழமைகளில் மரவள்ளிக்கிழங்குடன் எந்த ஒரு கருவாடும் போடாமல் சொதி வச்சு கடுகு சீரகம் தாளிக்கும் போது மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைய தினம் நான் மரவள்ளிக்கிழங்குடன் இறால் போட்டுத்தான் சொதி வச்சு காட்டப்புறன். ஏற்கனவே எனது சேனலில் நான் வெள்ளிக்கிழமைகளில் எப்படி சொதி வைக்கிறது என்பதை பதிவிட்டிருக்கிறேன். இந்த சொதியை பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகளில் எப்படி சொதி வைக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனது சேனலில் பதிவிட்டிருக்கிறேன், போய் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நான் இதை சொதிக்கேற்ற துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறேன். சொதிக்கேற்ற துண்டு என்று சொல்லும்போது ஆக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டக்கூடாது, நல்ல பெரிய துண்டுகளாகத்தான் வெட்டி எடுக்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு முக்கியத்துவம் உண்டு. அதிலும் புரட்டாதி மாதத்தில் மாலையம் செய்வதுண்டு. எல்லா வீடுகளிலும் எமது முன்னோர்கள் எம்மை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து மாலையம் செய்வது, அதாவது மரக்கறி எல்லாம் சமைத்து படைப்பதுண்டு. படைத்து வழிபடும் அந்த நேரத்தில் இந்த மரவள்ளிக்கிழங்கு சொதி கட்டாயம் செய்வார்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி மரவள்ளிக்கிழங்கை கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். மரவள்ளிக்கிழங்கை கழுவிட்டு நாங்கள் எந்த சட்டிக்குள்ளே சொதி வைக்க போகிறோமோ அந்த சட்டிக்குள்ளே கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் மரவள்ளிக்கிழங்குடன் இறால் போட்டு சொதி வைக்க போகிறேன். அதிலும் இறாலை எப்படி கிளீன் பண்ணி எடுக்கணும் என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டித்தாரேன். இறாலை தோலை உரித்து கிளீன் பண்ணி போட்டு சமைக்கும்போது அதில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமென்று எனக்கு தெரியல. நாங்கள் தோலுடன் தான் இறாலை சமைப்பது. முதல்ல இறாலை எப்படி கிளீன் பண்ணணும் என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி தலையை கலட்டி விட்டு அதில் காலெல்லாம் நல்ல ஒட்டை பிடிச்சி வெட்டி விடுங்க. வெட்டிட்டு கத்திரிக்கோலால் இந்த முதுகு பக்கம் அப்படியே வால் வரைக்கும் பிளந்து கொண்டு விட வேணும். விட்டுட்டு அதில் குடலை இந்த மாதிரி மெதுவாக பிடிச்சி இழுத்தெடுத்தா சரி. அதுக்கு பிறகு நாங்கள் 2-3 தடவை அலசி கழுவித்து எடுக்கும்போது தோலும் இருக்கும், அதே நேரம் இறால் நல்ல சுத்தமாகவும் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சவங்களுக்காக நான் இதை சொல்லவில்லை, தெரியாதவங்க கற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் எனக்கு தெரிய இறாலை எப்படி தோலுடன் சமைக்கிறதென்று என்னிடம் கேட்டிருக்கின்றார்கள். அப்படி கேட்குறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கி கொள்ளுங்க. இப்படி கிளீன் பண்ணுறதால தான் இறாலை நாங்கள் தோலுடன் சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது சமைச்சதுக்கு பிறகும் நாங்கள் முதுகால் பிளந்து வெட்டும் போது ஈஸியாக இந்த தோலை நீக்கி விட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா இறாலையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எல்லா இறாலையும் வெட்டி எடுத்துட்டு 2-3 தடவை சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க.
இனி இறாலையும் கழுவி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்குடன் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும். இறால் போட்டு சொதி வைக்கும்போது காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை. வெள்ளிக்கிழமைகளில் இறாலோ கருவாடோ சேர்க்காமல் சொதி வைக்கும்போது கொஞ்சம் காரத்தை குறைக்க வேண்டும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற இறால், மரவள்ளி கிழங்கு அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட வெங்காயமும் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்ல ஒரு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெட்டிட்டு இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு, இறால், பச்சை மிளகாய் போட்டிருக்க சட்டிக்குள் சேர்த்து கொள்ளக்கூடாது. வெட்டி ஒரு பக்கம் வெங்காயத்தை வச்சு கொள்ளுங்க. இதோட சொதிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட சொதி எந்த அளவு மஞ்சள் கலராக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட முக்கியமாக சொதிக்கு தேங்காய் பால் தான் சேர்க்க வேண்டும். மரவள்ளி கிழங்குக்கு தேங்காய் பால் தான் கட்டாயம் சேர்க்க வேண்டும். நான் இந்த தேங்காய் பாதியில் அரைவாசிக்கும் கொஞ்சம் கூட துருவி எடுத்திருக்கேன். இதை நான் ஜூஸ் மிக்ஸ் கப்பில் போட்டு அடிச்செடுக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் இதுக்குள்ளே கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அடிக்கும்போது தான் நல்ல பால் வரும். இது சூடான நாட்டில் வாழ்கிறவங்கன்னு சொன்னால் இதை நார்மலாகவே பிழிஞ்செடுக்கலாம். அப்படி பிழியும் போது இங்கே பால் வராது. அதால் தான் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு இதை முதல்ல மிக்ஸ் கப்பில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். தேங்காய் பூவை ஜூஸ் மிக்ஸ் கப்பில் தான் போட்டு அரைக்க வேண்டும். அப்போ தான் மை போல் அரைபடாது. நல்ல பாலை தனியாக புளிஞ்செடுக்கக்கூடிய மாதிரி அரைபடும். அதனால தான் இதில் போட்டு அரைச்செடுத்தேன். நான் முதல் பாலை ஒரு பாத்திரத்தில் வேறையாக இந்த மாதிரி புளிஞ்செடுத்துக்கொள்ளுங்க. இந்த முதல் பாலை தலைப்பால் என்று சொல்வதுண்டு. தலைப்பாலை இப்போ கறியுடன் சேர்க்காமல் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ தேங்காய்க்குள்ளே தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கசக்கி பிழிஞ்சி 3-4 தடவை உங்களுக்கு எந்த அளவுக்கு சொதி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு எந்த அளவுக்கு சொதி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காயை கசக்கி பிழிஞ்சி நான் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சொதியை கூட்டி விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். அடுப்பில் கொதிக்க வைக்கும்போது மரவள்ளி கிழங்கை மூடக்கூடாது. மரவள்ளி கிழங்கை மூடிய வைக்கும்போது நச்சுத்தன்மை இருக்கிறதாக நிறைய பேர் சொல்வதுண்டு. அதால் திறந்தபடியே கொதிக்க விட போகிறேன். சொதியை கொதிக்க விட்டது. எனது கிச்சன் ஜன்னலில் நான் வச்சிருக்கிற கற்பூரவள்ளி எந்த அழகாக வளர்ந்துருக்குது என்பதை உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். இது போன வருஷம் 10ஆம் மாதம் 2 இலையோட என் ஃப்ரெண்ட் எனக்கு பதியம் வச்சு கொண்டு தந்தவர். இப்போ எந்த அளவு ஜன்னலையும் தாண்டி மேலோங்கி வளர்ந்து கொண்டிருக்குது. எனக்கு இதை இடையால் முறிச்சு விடவும் விருப்பம் இல்லை. எந்த அளவுக்கு வளருதோ வளரட்டுமென்று விட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இலையும் வெத்தில மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்ல பெரிய பெரிய இலைகளாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. எந்த கயிறு அளவுக்கு இருக்குது சில இலைகள். அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது. உண்மையிலே காலையில் எழும்பிட்டு எண்ணெய் கட்டை தான் நான் முதல் பார்ப்பதுண்டு. அந்தளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த பச்சையான இலையை பார்க்கும்போது. இதோட நான் ஒரு கறிவேப்பிலங்கண்டும் வளர்க்குறேன். இது கொலண்ட் கோயிலுக்கு போனப்போ வாங்கி வந்தது. அதுவும் அழகாக தழைச்சி கொண்டிருக்கு. இதை கொஞ்சம் நாள் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சொதிய பாருங்கள், நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. கரண்டி எடுத்து ஒருக்கா துளாவி விட்டு ஆற்றி விட வேண்டும். தேங்காய் பால் விட்டதால் தேங்காய் பால் திரள பார்க்கும். தண்ணி பால்ன்றதால பிரச்சனை இல்லை. தலைப்பால் விட்டால் ஆற்றி கொண்டே இருக்க வேண்டும்.
இப்போ நல்லா கொதிச்சுட்டு கிழங்கு அவிஞ்சு தாண்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கிழங்கு அவிஞ்சிட்டு கிழங்கு அவிஞ்ச இந்த டைம்லேயே நாங்கள் இதுக்குள்ளே வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை நல்லா கசக்கி போட வேண்டும். அதோட எடுத்து வச்சிருக்கிற தலைப்பாலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இனி கொதி எழும்பும் முன்னே கரண்டியை போட்டு நீங்கள் திரள விடாமல் கொஞ்ச நேரம் ஆற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே உப்பு சுவையையும் பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு காணான்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ கொதி எழும்பினவுடன் ஆற்றி கொண்டே இருக்க வேணும். நல்லா கொதித்ததுக்கு பிறகு பால் திரளாது. கொதி எழும்பக்குள்ளே தான் தேங்காய் பால் திரண்டு வரும். திரள விடாமல் சொதியை ஆற்றி கொண்டே இருக்க வேணும். மரவள்ளி கிழங்கு இறால் போட்டு சொதி வைக்கும்போது மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்பு, மற்றது கருவாட்டு குழம்பெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குக்குள்ளே இறால் போட்டு சொதி வச்சு பாருங்கள், மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஆட்டிறைச்சி கறி சமைக்கும்போது ஆட்டு எலும்பை போட்டு சொதி வச்சு பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். சொதி நாங்கள் எந்தெந்த கறி சமைக்கிறோமோ, அதாவது எந்த குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற வகையில் தான் சொதி வைக்க வேண்டும். அப்போ தான் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கடைசியாக பச்சை கறிவேப்பிலையை சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை கறிவேப்பிலையை சேர்த்ததும் சொதியை சூடான அடுப்பில் வைக்கக்கூடாது. சொதியை மாற்றி மற்ற அடுப்பில் வச்சுட்டு மூடி விட போகிறேன். மூடி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கு பிறகு தான் இதுக்கு புளி சேர்த்து கொள்ள போகிறேன். நார்மலாக மரவள்ளி கிழங்கு சொதிக்கு மாங்காய் இருந்தால், அதாவது புளி மாங்காய் இருந்தால் போட்டு மாங்காயை போட்டு கிழங்குடன் அவிய வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேசி புளி தான் விட வேண்டும். தேசி புளி பால் சூடாக இருக்கும்போது விடக்கூடாது. தேங்காய் பால் திரண்டு விடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் இந்த புளியை சொதியுடன் சேர்த்துக்கொள்கிறேன். மரவள்ளி கிழங்குடன் இறால் போட்டு இந்த மாதிரி சொதி வச்சு பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.